கர்த்தர் யாரை தேடுகிறார்? Whom does the Lord seek? தேவனுக்கு பயந்தவர்கள், One who fear God, பக்தி உள்ளவர்கள், one who's devout, சாட்சி உள்ளவர்கள், one who has a testimony, தர்மம் பண்ணுகிறவர்கள், one who gives alms, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்கள். one who prays continuously to God. இவைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை தேடி பாருங்கள். Look whether you have all these nature in your life. உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். If not, do not deceive yourself. நீங்கள் எடுத்த ஞானசாரத்தை நம்பி ஏமாந்து Do போகாதீர்கள். not deceive because of the baptism you are ஒரு taking. நல்ல சபையில இருக்கிறேன், I am there in a good church. ஒரு நல்ல பிரசங்கம் கேட்கிறேன், I am hearing a good நல்ல message. ஆலயத்துக்கு போகிறேன். I am able to go to a good உங்களை church. நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். Do not deceive yourself. தேவன் ஒரு சபையாய் பார்க்கிறதில்லை. God will never look at a church. தேவன் ஒரு கூட்டமாய் பார்க்கிறதில்லை. God will not look at the gathering. தேவன் ஒரு குடும்பமாய் பார்க்கிறதில்லை. God will not look at the family. Every person, தனி மனிதன். God looks at every person உன்னை individually. இந்த சந்ததியிலே நீதிமானாய் கண்டேன். I saw you righteous amidst the generation. நீதிமான் யார்? Who's